எனக்காவது ஒரு நாள் நீ கல்யாணம் தானே பண்ணிக்கணும். அதை ஏன் இப்ப பண்ண மாட்டேன்ற? தாத்தா வேற கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ண நீ என்ன காசு வேணா எவ்வளவு வேணா கேளு, நான் தரேன்னு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ யூஸ் பண்ணிக்கோ மேகி. நீ இப்ப கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நீ கல்யாணம் ஒன்னும் பண்ணிக்க வேண்டாம். அப்படி நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு எங்கெல்லாம் விட்டு பிரிஞ்சு போய் தான் எனக்கு பணம் கிடைக்கலன்னா அப்படிப்பட்ட பணமே எனக்கு வேண்டாம் மேகி. சீ போங்க, அப்புறம் உங்களோட பீச்சுக்கு வர மாட்டேன். எது பீச்சுக்கு வர மாட்டியா? இப்படி தானே எங்க இருந்து பீச்சுக்கு போறது? நேரா பாத்ரூமுக்கு தான் போகணும். சீ போடா நாட்டி. நாட்டியா? மந்த்லி டேக் ஹோம் salary அரௌண்ட் 75,000 rupees. அப்ப நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கான்ட்ராக்ட் கல்யாணம். இந்த விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னது? சூப்பர் மாப்பிள்ளையோட போட்டோவை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு பூ கூட மேகி, என்ன? நேக்கு பணம் தான் வேணும். முடியாது. ஏன்னா தாத்தா என்கிட்ட பணம் இல்ல, அப்புறமா பணம் தரேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கல்யாணத்தை பண்ணிக்கோயேன். விளையாடுறியா? நீ என்ன சொல்ல வர? மேகி, உனக்கு தான் 1000 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க. நீ யார் அதை சொல்றதுக்கு? நீ கல்யாணம் படிக்கணும்னு சொன்னா நான் படிக்கணுமா? ராக்ஸ்ட பணம் வாங்கும்போது மட்டும் பெருசா பேசுன. மேகி, ஏதோ நீயும் நானும் தெரியாம தப்பு பண்ணிட்டோம். ராக்ஸ் நம்ம ஃப்ரெண்டுயா, நம்ம ஹெல்ப் பண்ணலாம், வேற யாரு ஹெல்ப் பண்ணுவா அவனுக்கு? இது பாரு, எனக்காவது ஒரு நாள் நீ கல்யாணம் தானே பண்ணிக்கணும். அதை ஏன் இப்ப பண்ண மாட்டேன்ற? தாத்தா வேற கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ண நீ என்ன காசு வேணா எவ்வளவு வேணா கேளு, நான் தரேன்னு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ யூஸ் பண்ணிக்கோ மேகி. நீ இப்ப கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். எஸ் போங்க. ராக்ஸ் நம்ம ஃப்ரெண்ட், அவன் ஃபீல் பண்றான். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னா ஃபீல் பண்ண மாட்டான்ல? அப்சல்யூட்லி. சோ அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஃப்ரீயா இருப்பீங்கல்ல? நாங்க எதுக்கு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணோம்? ஆமா ஆமா, கண்டிப்பாட்டி மேகி. அதுக்கப்புறம் நான் தொந்தரவே பண்ண மாட்டேன் கேட்டியா? சோ நான் உங்க யாருக்குமே ஃப்ரெண்டே கிடையாது. ஐயோ மேகி, நீதான் எங்க உயிரே. பின்ன என்ன பின்ன சொல்ல? எப்படிடா நான் மட்டும் தனியா கல்யாணம் பண்ணிட்டு தனியா போக முடியும்? ஐயோ மேகி மேகி, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்காய்? நீக்கு அந்த பணமே வேண்டாம் கேட்டியா? நீ கல்யாணம் ஒன்னும் பண்ணிக்க வேண்டாம். அப்படி நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு எங்கெல்லாம் விட்டு பிரிஞ்சு போய் தான் எனக்கு பணம் கிடைக்கலன்னா அப்படிப்பட்ட பணமே எனக்கு வேண்டாம் மேகி. நீ அழாத மேகி ப்ளீஸ். ஒரு மங்கிய நிலவினில் மடியினில் தூங்கிட ஆசைகள் கொண்டவளே, என் மடியினை விட அந்த வானகம் பெரிதன நிலவிடும் சென்றவளே. மனம் வலிக்குதே, உயிர் துடிக்குதே, தினம்தோறும் நிலவெண்ணை தூகின்றதே. நெஞ்சே சாந்தம் சாந்தம் சாந்தம், நெஞ்சே நெஞ்சே சாந்தம் சாந்தம். பொறுமையா சாப்பிடு, ஒன்னும் அவசரம் இல்ல, எல்லாம் உனக்கு தான். நான் பொறுமையா சாப்பிட்டா செத்தே போயிடுவேன். ஆமா, இவ்வளவு அவசரமா சாப்பிட்டாலும் சீக்கிரமா மேல போயிடுவேன். சீ போங்க, கண்ணு வைக்காதீங்க. ஐயோ, என் கண்ணை புடிங்க மேல வைக்கிறாங்க, எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு. பாத்து பாத்து. என்ன இவ்வளவு ஸ்பீடா தட்டுறீங்க? ஸ்லோவா தட்டுங்க. இல்ல,
உன் மேல அன்பு ஜாஸ்தியா இருக்கா, அதனால தான் தட்டினேன். அந்த அன்பு ஜாஸ்தியானால தான் உன்னை அப்படி அடிச்சிட்டேன். பொறுமையா சாப்பிடு. ஏற்கனவே 1 2 3 4 5 6 பிளேட்ல மிச்சம் வச்சிருக்கேன். இந்த ஒரு பிளேட்லயாவது மிச்சம் வைக்காம சாப்பிடு. என்கிட்ட நிறைய இருக்கு, நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அம்மா, உங்க அம்மா பேர் என்ன? அன்னபூரணி. பேரு கூடவா சாப்பாடு பேர்ல வைக்கணும்? அதுவும் எங்க அம்மா பேர் சாதாரண அன்னபூரணி இல்ல. பொறுமையா. ஓ ஓ சாதாரண அன்னபூர்ணி இல்ல, அன்லிமிட்டெட் அன்னபூர்ணின்னு சொல்ல வர. எந்த ஹோட்டல் போனாலும் அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல வர அதானே? ஐயோ. ஆமா, உங்க அப்பா பேர் என்ன? மணி. சேமியா மணி. எது? சேமியா மணியா? இதுக்கு ஏதாவது கதை இருக்கா? இருக்கு, இதுக்கும் ஒரு கதை இருக்கு. என்னது அது? எங்க அப்பா சமைச்சாலும் சமைக்கிறதுனால சேமியாவை தான் சாப்பிடுவாரு. சரியான மாடா இருப்போம் போல் இருக்கு. எதவானா திம்மாம் போல் இருக்கு. சரி, எந்த ஏரியா? வடபழனி. பாப்ரே, குடியிருக்க ஏரியா பேரும் சைடிஷ் பேரா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அது என்ன? கிருஷ்ணகிரி கேள்விப்பட்டிருக்கேன், கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அது கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படியா? அது வேற ஒண்ணும் இல்ல, கிருஷ்ணகிரின்னு பேப்பர்ல எது கீச்சன்னு அங்க இருக்கும். பொடி பண்ண. சி போங்க, உங்களுக்கு ரொம்ப தான். என்ன யோசிக்கிற? இல்ல, இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணீங்கன்னா. எது இன்னொரு பிளேட்டா? வெறும் பிளேட் கூட கிடையாது. சி போங்க, அப்புறம் உங்களோட பீச்சுக்கு வர மாட்டேன். எது பீச்சுக்கு வர மாட்டியா? இப்படி தானே எங்க இருந்து பீச்சுக்கு போறது? நேரா பாத்ரூமுக்கு தான் போகணும். சி போடா நாட்டி. நாட்டியா? இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. நாட்டி கொம்ம நாட்டின்னுட்டு. செல்லம், கேட்க மறந்துட்டேன். உன் பேர் நான் செல்லம். என் பேரு அஃபர்னா. எது? அஃபர்னாவா? நீங்க ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. என் பேரு அஃபர்னா கிடையாது, அல்வா அஃபர்னா. அஃபர்னாவா? உனக்கு வானா வராதா? ஓஹோ, அப்ப டேட்டுக்கு வானா வரமாட்ட, ஃபான்னா தான் வருவியா? ஆமா, உங்க பேர் என்ன? இது பேரா? ஓ பேரா? திருஞான சம்பந்த மாணிக்க வாசக சுந்தர அஃபர். சி அப்பர். அஃபரா? அதாவது நான் ஒரு தடவை ஜப்பான் போயிட்டு இருக்கும்போது, டேய் பொய் தான் சொல்றல, கரெக்டா சொல்றோம். வேற ஒன்றும் இல்லை, ஜப்பான்ல எங்க அப்பா அம்மா இருக்கும்போது ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாங்களா, அப்ப நான் வந்து அப்பர் பரத்துல பிறந்தேன். அதனால தான் என் பேர் அப்பர். ஒருவேளை லோ பர்த்ல பிறந்திருந்தா லோஃபர்னு பேர் வச்சிருப்பாங்களோ? நம்மளை பத்தி எப்படி இவளுக்கு தெரியும்? ஏ ஷாம், உன் ஃபுட்டு எங்க இருக்கு? எனக்கு வச்சிருந்த ஃபுட்டையும் சேர்த்து தான் நீயே சாப்பிட்டிய. அது இல்ல நான் கேட்டது, ஃபுட் ஃபுட். ஓ ஊடா? ஆ, வா, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாதி உயிர் போயிடும் போல் இருக்கு. என் வீடு வந்து எங்க இருக்கு? அமெரிக்கா தெரியுமா? ம்ஹும். அப்ப அங்கதான் பில்கேட்ஸ் வீட்டுக்கு பக்கத்து வீடு. ஓ ஆமா, பில் கேட்ஸ் ஃபுட் எங்க இருக்கு? பில்கேட்ஸ் வீடா? அது வேற ஒண்ணும் இல்லடி செல்லம். பில்கேட்ஸ் வீடு அடையார் கேட் தெரியுமா? அடையார் கேட்டு ஆஹா, தெரியாதா? அடையார் கேட் பக்கத்துல டோல்கேட் ஒன்று இருக்கு. அந்த டோல்கேட் பக்கத்துல கிரில் கேட் இருக்கு. அதான் அதான் பில்கேட்ஸ் வீடு. ஆமா, அந்த பில் கேட்ஸ் யாரு? அவர் என் மாமாடி செல்லம். ஆமா ஷாம், நீ எங்க வேலை பாக்குற? நான் வேலை பாக்குறேனா? யூனோ மேஸ்ட்ரி தெரியாதா? அப்ப அதான் மந்த்லி டேக் ஹோம் salary அரௌண்ட் 75,000 rupees. அப்ப நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவனுக்கு கல்யாணம் இன்னும் மட்டும் ஓடி போயிடுறானுங்கப்பா. மேகி, மேகி, ஏய் மேகி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஏன் லூசா? சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு. ஹலோ, உன்னதான் கேக்குறேன், என்ன பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டே இருக்க? நைட்லயே என்ன ஓப்பன் ட்ரீமா உனக்கு? ஓப்பன் ட்ரீமோ இல்ல, க்ளோஸ் ட்ரீமோ இல்ல போங்ஸ், சும்மாதான். ஏய், இப்ப என்ன உனக்கு பசிக்கலையா? சாப்பிட மாட்டியா நீ? போங்கோ, நீங்க 4 பேரும் என் கூடவே இருக்கும்போது எனக்கு பசிக்கவே பசிக்காதுடா. ஓ, அப்ப இவ்ளோ நாள் சாப்பிட்டதெல்லாம் நாங்க உன் கூட தானே இருந்தோம்.
அது வந்து நீங்க எல்லாரும் ஓவரா ஃபீல் பண்ணுவீங்கல்ல அதுக்காக தான். இப்போ உன் ஃபீலிங் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. எழுந்துரு, எனக்கு தூக்கம் வருது. 10 மணி ஆச்சு. ஏய் எழுந்துரு, ஏத்த காலி பண்ண. சும்மா போர் அடிச்சுக்கிட்டு. பசிக்காது, தூக்கம் வராது. பொங்க பொங்கோ, ம், நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கட்டுமா? என்ன? இப்போ கடவுள் வந்து உன் கனவுல வந்து நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொன்னார்னா நீ என்ன கேப்ப? 100 நாளைக்கு நல்ல மழை பெய்யணும்னு கேட்பேன். ஓகே, வேற ஏதாவது? எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கணும்னு கேட்பேன். சரி, உனக்கு உனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா? எனக்கா? ஏய் முதல்ல உன்னோட கடவுள் எவ்வளோ வரம் கொடுப்பாருன்னு சொல்லு, அப்புறம் என்னோட லிஸ்ட் சொல்றேன். ஐயோ போங்கோ, சரி அது விடு. இப்போ அதே கடவுள் அதே வரத்தை என்கிட்ட கொடுத்தாருன்னா நான் என்ன கேட்டிருப்பேன்? நீ தானே ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்பேன், கரெக்டா? அதெல்லாம் போங்கோ. இப்போ என்னதான் சொல்ல வர? நீ சொல்லி தொலை, சும்மா இருக்கிற. ஆ, நான் என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன கேட்ப? நாம 5 பேரும் இதே மாதிரி இருக்கணும்னு கேட்பேன். இதே மாதிரியா? இதே மாதிரினா எப்பவுமே வயசாகவும் கூடாது, பிரியவும் கூடாது, எப்பவுமே இதே மாதிரி ஒன்னா இருக்கணும் அப்படின்னு கேட்பேன். இவ்வளவுதானா? இப்ப நான் தூங்கலாமா? போங்கோ. ஐயோ, இப்ப என்னதான் சொல்ல வர? சொல்லி தொலையண்டி. போங்கோ, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த சாம், அர்து, ராக் அவங்களே? அவங்களுக்கும் தான். ஏன் நீ எதுக்காக இதெல்லாம் கேக்குற? இல்ல, அந்த ராக்ஸ் இருக்கால, அவன் வந்து என் படத்தை திருப்பி கொடுன்னு என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான். எப்படி எல்லாம் சண்டை போட்டு என்னை திட்டிருக்கா தெரியுமா? ஆனா நான் இந்த பிளாட்டை விட்டு வெளியில போனாதான் பணம் கிடைக்கும்னு தெரிஞ்ச உடனே அந்த பணமும் வேண்டாம், அந்த கல்யாணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் பாரு. ஏய், இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். நீ எங்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு நாங்களும் தானே நினைக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் கல்யாணம் பண்ணி கூட ரெடியா இருக்கேன் தெரியுமா? ம், ஆனா ஒரே ஒரு வருத்தம்யா, நான் எப்பவும் இதே பிளாட்ல தான் இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்ல போகும். பேசாம இந்த வீட்டு மாப்பிள்ள மாதிரி ஃபிளாட் மாப்பிள்ளன்னு யாராவது மாட்ட மாட்டாங்களா? வேணா உன் தாத்தா கிட்ட அந்த மாதிரி மாப்பிள்ள பார்க்க சொல்லலாமா? எப்படியா? அந்த மாதிரி கான்ட்ராக்டுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? ஏய், என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. ஒத்துப்பாங்களா கான்ட்ராக்டுக்கெல்லாம்? இந்த மாதிரி போங்கோ எப்படி? ஐயோ, ஒழுங்கா சொல்லு. இந்த மாதிரி கான்ட்ராக்டுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா போங்கோ? பிடிச்சிட்டேன், ஐடியா பிடிச்சிட்டேன். என்ன ஐடியா? கான்ட்ராக்ட் கல்யாணம். இந்த பிஸ்தா படத்துல கார்த்திகன் நக்மா பண்ணிப்பாங்கல்ல, இந்த கான்ட்ராக்ட் புருஷன் பொண்டாட்டி. சரி அதை விடு. இப்போ லேட்டஸ்ட் படம் வந்துச்சு, விஜயன் சிம்ரன், பிரியமுடன். இல்ல பிரியமானவளே. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி கான்ட்ராக்ட் புருஷன். கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் தான் போங்கோ. ஆனா அதெல்லாம் படத்துல வேணா ஒத்து வரலாம், நிஜ வாழ்க்கைக்கு வருமா? ஏய் டோன்ட் வரி மேகி. இந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இங்க இருக்கலாம், அவன் அங்க தங்கிக்கலாம். வேணும்னா இங்க வச்சுக்கலாம், இல்லனா வெட்டி விட்டுறலாம். ஏய் கவலைப்படாத மேகி, இந்த சட்ட சிக்கல்லாம் வந்தா நான் பாத்துக்கிறேன். வெரி குட் ஐடியா போங்கோ, வெரி குட். தேங்க்யூடா, தேங்க்யூ சோ மச். ஏய் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள என்ன தேங்க்ஸ், எனக்கு இப்ப தூக்கம் வருது. குட் நைட். போங்கோ போங்கோ, என்ன நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கட்டுமா? என்ன? இப்ப இங்க கடவுள் வந்து கனவுல வந்து வரம் கொடுக்கறேன்னு கேட்டா என்ன கேப்பேன்னா? அதேதான். தூக்கமே வரக்கூடாதுன்னு கேப்பேன். ஏய், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப நான் தூங்கிக்கிறேன், வந்து வரம் கொடுக்கும்போது அப்ப நான் கேட்டுக்கிறேன்.
வாங்கடா எல்லாரும் சேர்ந்து இந்த பெட்ஷீட்டை மடிப்போம். அது அவனோட காஃபி. டேய் ஓகே சாரி. இப்பதானே கொஞ்ச நேரம் முன்னாடி காஃபி குடிச்சேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? டேய் அதுல சக்கரை போடு. நான் மியூசிக் போட போறேன். சக்கரை போட போறியா மியூசிக் போட போறியா? மியூசிக் அப்புறமா சக்கரை. ரிலாக்ஸ். மியூசிக் வேணாம்னு சொல்றா. ஆமாண்டா அந்த இடவர்த்து மியூசிக்கை திரும்ப திரும்ப போட்டுன்னு இருக்காதடா. போட. ஓ ஐயோ சாரி. அஜுபா 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 அஜும்பா, அஜும்பா. Please. நான் சொல்ல வந்த விஷயத்தை கேட்டா நீ தலைக்கீழ ஆடுவடா. இப்படியா? ஐயோ டேய் அசிங்கமா இருக்குடா. ஐயோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ விஷயத்த சொல்லு. அது முக்கியமா இல்லையான்னு நாங்க டிசைட் பண்றோம். ஐயோ பி சீரியஸ் அர்து. ஏய் கேளேன் சாம் கேளேன். சொல்ல வந்தது சொல்லி தொலை. எல்லாத்தையும் லேட்டா யோசிப்பா, எல்லாத்தையும் லேட்டா சொல்லுவேன். என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன வெடிச்சிரும் போல இருக்கு? மண்டை வெடிச்சிரும் போல இருக்குடா. வேற என்னமோ நினைச்ச ராக்ஸ். சீ இல்லடா யார கண்ணா. பத்தி எதை பத்தி? மேகி பத்தி. என்ன? ஹே மேகியோட கல்யாணம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதுக்கு நான் ரொம்ப யோசிச்சு நேத்து நைட் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? கான்ட்ராக்ட் கல்யாணம். என்னது கான்ட்ராக்ட் கல்யாணமா? இந்த கல்யாணத்துல மாப்பிளைய வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா வெட்டிடலாம். எப்படி? இந்த விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னது? எப்படிடா உங்களுக்கு தெரியும்? இந்த விஷயத்த காலையில ஏர்லி மார்னிங் 4:30 மேகி வந்து சொல்லிட்டு போயிட்டா. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தமாக்கும் இருக்கு. மேகி தன்னோட ஐடியா நாக்கும் சொல்லிட்டு இருந்தா. நீ என்ன இப்ப அது உன் ஐடியான்னு சொல்லி சொந்த கொண்டாடிட்டு இருக்காய். அப்படியே சொன்னா தன்னோட ஐடியா என்ன சொன்னா? ஆமா. இட்ஸ் மை ஐடியா. என்னோட சொந்த ஐடியா இது. போங்கோ. இங்கிலீஷ்ல செல்ஃப் பாக்ஸ் பீட்டிங் பாங்க, தமிழ்ல சொந்த டப்பா அடிச்சுக்கிறதும்பாங்க. அதுக்கு பேர் தான் இது. மேகி இப்படியே சொன்ன நீ. நான் என்னோட மூளையை கசக்க ஒரு ஐடியா கொடுத்தா தன்னோட சொந்த ஐடியா சொல்லிட்டாவ. அவள அதான் தெரிஞ்சிருச்சுல. கிளம்பு. காத்து வரட்டும். யூ ராஜ் என்ன சொல்ற நீ? வாட்? நாட் இன்ட்ரெஸ்டடா? ஹவ் டேர் யூ ராஜ்? ச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? குடிசை நேரத்துல கவுத்துட்டானே. இப்ப நான் எந்த நாயை போய் தேடுவேன்? சொல்லுடி. நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? லூசு, சொல்ல மாட்டே நீ? சொல்ல மாட்டே? ச்சே. மேகி உள்ள வரலாமா? அத உள்ள வந்துட்டியே. ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்னு வர மாதிரி. என்ன மேகி, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன? ஆமா, ஏதோ ஒரு வருஷ கான்ட்ராக்டுக்காக நீ மாப்பிள்ளைய தேறியாமே கேள்விப்பட்டேன். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? என்ன மேகி, இவ்வளோ பர்சனாலிட்டியான ஒரு பொண்ணுக்கு ஒரு அழகான மாப்பிள்ளை வேணா? ஒரு சோதா பையனை கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும்? அதனால உன் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி அதே ரேஞ்சில சூப்பர் மாப்பிள்ளையோட போட்டோவை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாவ், so cute to me. இப்பதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? சரி, ஏதோ ஒரு போட்டோ கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னியே கூட. இதுக்கே இப்படி கொஞ்சிரியே, போட்டோவை பார்த்தா கொஞ்சுன்னு கொஞ்சம் போற. அட தூ. நான் உனக்கு கேட்டேனா? மேகி, நெஞ்சு வலிக்குதுமா, நெஞ்சு வலிக்குது. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குமா? சாப்பிட வைத்து கூல் ட்ரிங்க்ஸ் வர. ஏய், மரியாதை. வருங்கால ஹஸ்பண்ட், டேக் ரெஸ்பெக்ட் அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட். உனக்கு என்னடா மரியாதை? தொட்டப்பட்டியால அடிச்சதாண்டா. தொடம்ப எடுத்தா அடிச்சிடுவியா நீ? ஓ, அடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? முடியாது. இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செல்லமா தட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அடிங்க. எனக்கு வர கோவத்துல உன்னை அப்படியே தர இழுத்துட்டு போய் அப்படியே மிதிச்சிடுவேன் பாரு உன்னை. தரன்னு இழுத்துட்டு போய் மிதிச்சிடுவியா? முடியாது மேகி, முடியவே முடியாது.
முடியாது வாடா ஆ, என்னால உன்னை மிதிக்க முடியாது நினைச்சியா மிதிச்சிடுவா நீ ஓஹோ. மிதிச்சிடுவாடி ஆஹா மிதி பார்க்கலாம் இப்ப பாருடா மிஸ்டர் பத்தியா உன்னை காணன்னு தெர இதயத்தை அப்படியே காலால தடவி கொடுக்குற மாதிரி இருக்கு அடி செருப்பால அடி செருப்பாலையா அடிச்சிடுவா நீ அடிச்சு பாரு ஏ உன்னை செருப்பால அடிக்க முடியாது நினைச்சியா முடியாதடி அடி செருப்பால என்ன சொல்ற ஹேய் இதென்ன வேஷம்? அது ஒண்ணுல போங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மேகியோட குரல் கேட்டுச்சு ஓடி வந்து பார்த்தா ஒரு எலி அதுக்கு பயந்துகிட்டு மேகி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு எலியா? எங்க ஃபிளாட்லயா? ஆமா ஆமாமா அது மேகி என்ன பிடிக்க நான் எலியை பிடிக்க எலி மீனை பிடிக்க ஏய், மீன் போதும், இது. நிறுத்துடா. விட மாட்டேன்டா உன்னை. மேகி இரு மேகி என்னாச்சு? விடு போகும் இவனை. ஓ, மேகி இரு இது குடு குடு. போங்க 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 பிடிச்ச மாதிரி என்ன போடி அடிக்கிற ஏய் மேகி இவ்ளோ டென்ஷன் ஆறனா நீ அவளை எவ்வளவு இரிட்டேட் பண்ணிருப்ப உன்ன. சோடாபடி நிறுத்தடி என்னையா போட்டு அடிக்கிற எங்க கிருஷ்ணமாவோட சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு ஏய், மாமா கீமான்னு எவனாச்சும் சொல்லிட்டு வந்தான்னு வச்சுக்கோ அவன் தலையில மணி தொங்குது பாரு அப்படியே அவனை பிடிச்ச அந்தரத்துல தொங்க விட்டுருவான் அவனை ஜாக்கிரதை. ஏய், மேகி உனக்கு எதிர் பிளாட் இருக்கானே 3 தீவெட்டி தடியனுங்க அவனுங்க தான் சரி ஒரு நல்ல மாப்பிளைய வேஸ்ட் பண்ற எல்லோ எல்லோ Dirty fellow. ச்சே நீசு. தூ தூ. இங்க ஏய் என்ன? போங்கோ. ஓ A friend in need is a friend indeed. Amut vinat omnia. ஏய் வெயிட் இங்கிலீஷ் பழமொழி புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னமோ சொன்னியே அது என்ன? ஏய் அது லாட்டின் பழமொழி யார் போங்கோ ஃப்ரெண்ட்ஷிப் உலகத்திலே ஒரு பெரிய சக்தி அது எல்லா சக்தியும் ஜெயிச்சிரும் தெரியுமா சரி எதுக்கு இப்ப சொல்ற? நான் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுறேன் அப்படி என்ன செய்ய போற? ஆக்சுவலி போங்கோ நான் என்னோட கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட செலக்ட் பண்ணிட்டேன் ஏய் யாரு சொல்ல சொல்லட்டுமா 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 சி சொல்லு சொல்லட்டுமா சொல்லு. ஓகே அது